மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். ஆணி 22 ஜூலை 6 திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கும். நாள் தொடங்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை. அதன் பிறகு சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வரார் காலை 10 மணி அளவில். அதனால் இன்றைய நாளில் சந்திரன் ராகுவுடைய கூட்டணின்னும் போது அந்த நல்ல பண வரவை சொல்லும். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் நிறைய பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லும். அப்புறம் 12ஆம் இடத்துல சந்திரன் அவர் சனியோடு சேர்றது. அப்படி சேரும்போது என்ன ஆகும்னா, முதல்ல பூரட்டாதின்ற குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த சேர்க்கை தொடங்கும். அதன் பிறகு அது சனியுடைய நட்சத்திர சாரத்திலேயே போயிடும். அப்போ சனிக்கு வலிமை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சனியும் இருக்க. சனின்னு சொன்னால் செலவுகளை குறிக்கும். அதனால் இன்றைய நாள் நீங்கள் சம்பாரித்து செலவு பண்ணுறது, சம்பாரித்ததை செலவு பண்ணுறது, அது நல்ல செலவா அப்படின்னு கேட்கும்போது ராசியாதிபதி எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. அப்போ சுப செலவு குடும்ப நபர்களுக்கான செலவாக இருக்கும். சுக்கிரனுடைய வீடு. அப்போது ஒரு கணவன் மனைவிக்காக இன்றைக்கு செலவு பண்ணுறது. ஒரு மனைவி தன்னுடைய சேவிங்ஸு நகையெல்லாம் கணவன்கிட்ட கொடுக்கறது, பிஸ்னஸில் வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு வீடு வாங்கிறதுக்கு, கார் வாங்கிறதுக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் தான். ஆனால் செலவும் இந்த நாளில் சேர்ந்து இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. சந்திரன் 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார். குரு சனியுடைய சாரத்தில் அவர் சஞ்சரிப்பார். அப்புறம் ராகு சனியுடைய சேர்க்கை ஏற்படும். இதில் சந்திரன் 10, 11 இருக்கிறது நல்லது. அப்புறம் ராகு அப்படின்னு சொல்கிறது 10, 11 சனி இருக்கிறது நல்லது. சந்திரன் குருவுடைய சாரத்தில் சனியுடைய சாரத்தில் இருக்காரா? அப்போது சனியுடைய சாரத்தில் இருக்கிறது சாதக பலன்னு சொல்லலாம். ஏன்னா சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி. இப்போ இருக்கிறது 11ஆம் இடம். இதில் குருவுடைய சாரத்திலும் சந்திரன் இருப்பார். குரு எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது சகோதரர்களுக்கு உதவி செய்வீங்க. சகோதரர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஒரு பலனை அடைவீங்க. அப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்கிறது பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போது பாரம்பரியமான விஷயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும். அது நல்லதாக இருக்கும். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம், அதில் சனி இருக்கார். இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படியே இந்த சனி 10, 11க்கு தான் அதிபதி. அப்போ இந்த 2 இடங்கள் அவருக்கு சொந்தமான இடம்னு எடுத்துக்கலாம். எந்த ராசிக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சனி 10, 11 இருக்காரா, 10 இருக்காரா, நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சனி 10 இருக்கிறது நல்லது. அப்புறம் வீடு கொடுத்த குரு 2ல் உச்சமாகி சனியை பார்க்கறது நல்லது. அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் இருக்கார்ல, அவர் சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். காலை 10 மணி அளவில் இது நடக்க போகிறது. அதனால் இந்த நாள் வேலை சம்பந்தமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. மிதுன ராசியில் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை கிடைக்காமல் இருக்குது. இன்றைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் அந்த வேலை சம்பந்தமானதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? என்றைக்கு இன்டர்வியூ இருக்கோ அன்றைக்கி தானே போக முடியும்னா, இன்றைக்கு நீங்கள் அந்த வேலைக்காக ஒரு ரெஸ்யூம் வச்சுப்பீங்க இல்லையா உங்களுக்காக, அதில் எதாவது மாற்றங்கள் ஏதாவது பண்ணுங்கள். அல்லது அந்த ரெஸ்யூமில் ஏதாவது ஆட் பண்ணுறதுக்கு கூட ஒரு டெக்னிக்கலான விஷயமோ, ஒரு ஃபாரின் லாங்குவேஜோ, ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது அப்படின்ற மாதிரி செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். அப்படியாக உத்தியோகஸ்தானம் வலுவடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் காலை 10 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது. சந்திரன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பாக்யஸ்தானத்திற்கு போகிறார். 9ஆம் இடத்திற்கு போகிறார். குருவுடைய வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அங்கே போவார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்காருன்னு சொன்னால், அவர் சோடச சக்கரங்கள் இருக்குது, அதுக்கு மேற்பட்ட சக்கரங்களும் இருக்குது இல்லையா, அதில் நவ அம்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நல்ல பலன்னு அதை சொல்லலாம். 2வது, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடைய வீட்டுக்கு போகிறார்.
அந்த குரு வந்து ராசியில் இருக்கார். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. அந்த பரிவர்த்தனையில் பார்வையும் கூட இருக்கிறது. அது நல்லது. சனியோட சேர்றாரு, சனியுடைய சாரம் வாங்குறாருன்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வீங்கன்னு அர்த்தம். சனி வந்து கர்மகாரகன், தொழில்காரகன். அப்போ நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய பலத்தையும், நேரத்தையும், அறிவையும், அனுபவத்தையும் நல்லதற்காக, உயர்வதற்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொடங்கும்போது சந்திரன் 7ல் இருக்கார். அதன் பிறகு காலை 10 மணி அளவில் 8ஆம் இடத்திற்கு வரார். இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அஷ்டமத்தில் சனி இருக்கார். சனியோடு சந்திரன் போய் சேர்றார். அப்படி சேரும்போது காலையில் ஒரு 10 மணி அளவில் சந்திரன் அங்கே போகிறார் இல்லையா, போயிட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கிற ஒரு 6 மணி நேரம் அது வரைக்கும் பரவாயில்லை. ஏன்னா சந்திரன் குருவுடைய சாரத்தில் இருப்பார். அதன் பிறகு சனியுடைய சாரத்துக்கு போவார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக இருக்கணும். ஆனால் முழுக்க சந்திராஷ்டமத்தினால பாதிப்பு, எதுவுமே செய்ய முடியாமல் அல்லது கெடு பலன்கள், பிரச்சனை உண்டாகுமான்னா உண்டாகாது. ராசியாதிபதி பலமாக இருக்கின்றார். சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ 8ல் சந்திரன், சந்திரனோடு சனி, வீடு கொடுத்த சாரம் கொடுத்த குரு 12ல், இதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னாலும் ராசியாதிபதி நன்றாக இருக்கிறதுனால பிரச்சனை வந்தாலும் பெருசாக இருக்காது, ஈஸியாக கடந்து போக முடியும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருமணம், புத்திர பேரு, உங்களுக்குன்னு சொத்துக்கள் வந்து சேர்றது, இப்படியாக நல்ல பலன்களை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ நம்ம இது போல் ராசி பலன்கள் சொல்லும்போது திருமண யோகம், புத்திர பேர் யோகம், வீடு யோகம்லாம் சொல்கிறோன்னா, அப்போ ஒருத்தருக்கு இதெல்லாம் நிறைய கிடச்சிட்டே இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போது திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர் திருமண வயதில் இருக்கார், இப்போ பார்க்கவும் செய்கிறாருன்னா அவருக்கு இந்த நாள் பலன் கொடுத்துரும். திருமணம் ஆனவர்னால் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். பிரச்சனை இருக்குன்னா சரியாயிடும். புத்திர பேர் இல்லாதவர்கள் கிடைக்கும். இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் கிடைப்பாங்க. அதுபோல் அந்த சம்பந்தமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். துளாராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ல் இருக்கிறது நல்லது, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பலன்களை அடையக்கூடிய காலமாக இது இருக்கும். 10ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கார், குரு சனியுடைய சாரத்தை பெறுகிறார். இப்போ கடினமான உழைப்பு, நிறைய போட்டி, அந்த போட்டியில் வென்று நீங்கள் பலன் அடைவீங்க, உங்கள் வேலையை தக்க வச்சுப்பீங்க. குறிப்பாக உங்கள் பிஸ்னஸை தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் நிறைய போட்டி இருக்கும். நிறைய பாடுபட்டு உழைத்து இன்னமும் கொஞ்சம் முதலீடு செய்து வேலைக்கு ஆட்கள்லாம் எடுத்து முழுக்க முழுக்க நேரம் அதில் அதிகமாக செலவிட்டு நீங்கள் பலனை அடைய முடியும். இதெல்லாம் செய்ய முடியாத போது இந்த நாள் உங்களுக்கு பலன் தராத மாதிரி இருக்கும். அப்போ சுக்கிரன் போய் கேதுவோட சேர்ந்துறாரு, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கார், அதனால் பலன் தரல அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ பலன் கிடைக்கணும்னு சொன்னால் இதே எடுத்துக்கணும். அந்த சந்திரன் போய் சனியோடு சேர்றார். அப்போ சனின்னு சொல்லும்போது என்னென்னா கடினமான உழைப்பு அப்படின்றது அர்த்தம். சுக்கிரன் 11ல் இருந்தால் கேதுவோடு சேர்றார். அப்போ வந்து கிடைக்கிறது குறைஞ்சிரும் அல்லது தாமதப்படும் அப்படின்றது அர்த்தம். அதனால் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் இன்றைய நாளில் முடிவு எடுக்கிறது, செயல்படுறது, அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் வந்து இப்போது ஒரு நடுத்தர வயதில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளாலேயும் சந்தோஷப்படுவீங்க, உங்களுடைய பெற்றோராலேயும் நல்லது நடக்கும். அந்த மேலே கீழே இருக்கக்கூடிய 2 ஜென்ரேஷனும் உங்களுக்கு வந்து உதவிகரமாக, அனுகூலமாக இருப்பாங்க. 5ஆம் இடம், 9ஆம் இடம் ரெண்டுமே சாதகமாக இருக்கிறது. அதை தான் இந்த பலனாக நம்ம சொல்கிறோம். 5ஆம் இடம் எப்படி சாதகமாக இருக்குது? பாக்யாதிபதி சந்திரன் அங்கே போயிருக்கார். 9ஆம் இடம் எப்படி சாதகமாக இருக்கிறது? பூர்வ புண்ணியாதிபதி குரு இங்கே வந்திருக்கார். 5, 9க்கான பரிவர்த்தனை. இது நடக்கும்போது ராசியாதிபதி எங்கே இருக்கார்? ராசியாதிபதி நல்லா இருந்தால் அதை பயன்படுத்திப்பார், இல்லைன்னா பயன்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ ராசியாதிபதி சுக்கிரன் வீட்டில் 7லிருந்து ராசியை பார்க்குறார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. உங்களால் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்க முடியும், பேரண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்க முடியும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஆவரேஜான பலன் அப்படின்னு நான் சொல்லலாம். கெடு பலனும் கிடையாது, ரொம்ப ஓஹோகான்ற பலனும் கிடையாது. எதனாலன்னா உங்கள் ராசிக்கு 4, 8ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆகிறது.
பொதுவாக 4, 8ன்றது வந்து அவ்வளோ தொடர்பு கொள்ளும்போது அது சிறப்பாக சொல்ல முடியாது. இன்னமும் சொல்லணும்னா கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் சொல்லணும். 4, 8 சம்மந்தப்படும்போது சில பேருக்கு வந்து இடத்த விட்டு போயிடுறதோ, அந்த வீடு, அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு அது சம்மந்தம் இல்லைப்பா அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறது. சில பேருக்கு வாகனங்களை வித்துடுறது. மனை தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த பூமியை வந்து வித்துடுறது நடக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய தசாபுக்தி சாதகமாக இல்லாத போது விபத்துக்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆனால் அதில் என்ன ஒரு நல்லதுன்னா, குரு வந்து அந்த 4ஆம் இடத்தை பார்த்துடுறார். பரிவர்த்தனை மட்டும் செய்யலை. வேறொரு கிரகமாக இருந்ததுன்னு சொன்னால் பரிவர்த்தனை மட்டும் இருக்கும். குருன்னும் போது குருவுக்கு பார்வை பலம் தான் விசேஷமே. அவர் 8ல் இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்தை பார்த்துடுறார். அதனால் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரியோ அல்லது வந்து பிரச்சனையே இல்லாத மாதிரியோ உங்களை காப்பாற்றுவதற்கு குரு துணையாக இருக்கார். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வீட்லேயும் சந்தோஷம் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துலையும் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. 7ஆம் இடமும் அனுகூலமாக இருக்கிறது. 3ஆம் இடம்னா கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க, கூட இருக்கிறவங்க. 7ஆம் இடம்னால அப்படி தான் மக்கள் தொடர்பு, கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, அதுக்காக ட்ராவல் பண்ணுறது, பிஸ்னஸ்னால் நிறைய பேரை பார்க்கணும், இவங்க எல்லாம் சம்மந்தப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் வர்றதுனால இவங்க கூடலாம் சேர்ந்து இயங்கி இருந்து வேலை பார்த்து பரஸ்பரம் 2 பேருக்கும் பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சரிசமமான பலன் கிடைக்கும். ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலனை எல்லாரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பீங்க. அப்படி பலன் இருக்கும். குடும்பத்தினுடைய பாரம்பரியமான சொத்துக்களை பிரிச்சுக்கணுன்னா மிகச்சரியாக சகோதரர்கள்லாம் பிரிச்சுப்பீங்க. இவ்வளோ நாள் முழுசாக அனுபவிச்சிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் அது தனிப்பட்ட முறையில் அதனுடைய முழுமையான பாத்தியதை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கும்பராசி அன்பர்களே, பண வரவை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம். பணமே இல்லை கையில், பணத்தட்டுப்பாடு, பணமுடை அப்படின்னு சொன்னால் அது சரியாகும். பண வரவு வந்து சேரும். ஏன்னா தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமடைஞ்சாலும் கூட 6ஆம் இடத்திற்கு போயிட்டார். ராசி அதிபதி போய் அந்த 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முழுக்க நிறைய பணம் பண்ணணும், நிறைய பணம் சேர்க்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி குரு 5ல் இருந்தார் இல்லையா, அப்போ அது ஈஸியாக இருந்திருக்கும். ஈஸியாக அந்த மணி ஃப்ளோ உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது பணம் வர 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 செலவாயிட்டே இருக்கும், அது சேர்க்கவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த நிலை இப்போது இருக்கிறது. அதனால் நீங்கள் பாடுபட்டு பொருளை ஈட்டணும், கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும். இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். சந்திரனும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இந்த 2ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றதுனால கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கு இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இருக்கிறது. ஆனால் தியாகம் பண்ணுவீங்க, கடுமையாக உழைப்பீங்க, பிறர் நலனுக்காக பாடுபடுவீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. 5ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறதும், ராசியாதிபதி குரு 5ல் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. ஆனால் இதனோடு சனியுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. சனியுடைய சேர்க்கையும் சந்திரனுக்கு வரும், ராசியில் இருக்கும். சந்திரன் சனியுடைய சாரத்திலையும் இருப்பார். அதனால் நிறைய உழைக்கிறது, அப்போது பிறருக்காக உழைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக ஒருத்தர் வந்து உபவாசம், ஒரு விரதம் இருக்கிறது, வேண்டிக்கிட்டு இன்றைக்கி முழுக்க நான் சாப்பிடாமல் இருக்கேன், பேசாமல் மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பலன் வந்து என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய அம்மா அப்பா நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது இருக்கும். கடைசியில் உங்களுக்கு அதில் சாதகம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் அந்த பலனை பிறருக்கு அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இன்றைய நாளில் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு செய்வீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு திருப்தியானது இன்றைக்கு உண்டாகும். இன்றைய நாள் நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.